ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2/2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேட்டு 15/1/2024 கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15/1/2024. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13/2/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ரெமிட்டன்ஸ் ஆஃப் ஃபீஸ் த்ரூ பேங்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 15/2/2024 அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு உண்டான வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் வந்து 15/1/2024 தொடங்கி இருக்குது. ஸோ அது வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13/2/2024 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அண்டு ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ ஸ்கேலு, அதே மாதிரி எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டைப்பிஸ்ட் எடுத்துருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேல் ஆஃப் பே வந்து 19,500லேருந்து 71,900 வரலும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்பெஷல் பேவும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 22. டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 71,900 ப்ளஸ் ஸ்பெஷல் பே. ஒரே ஒரு வேகன்சிஸ் தான். கேஷியர் வந்து பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரலும் கொடுத்துருக்காங்க. 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 16,600லேருந்து 60,800 வரலும் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே வந்து வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 வேகன்சிஸ். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 33 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னும் போது டைப்ரைஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் ப்ரொவைடட் இந்த அனெக்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது முன்னாடி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் போஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் தட் இஸ் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் வந்து 37 வயசுக்குள்ளே இருக்கணும். அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். ஃபார் இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அப்படின்னும் போது அவங்க 18லேருந்து 47 வயசுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட் ஷுட் நாட் ஹாவ் பீன் பார்ன் ஆஃப்டர் 1/7/2006 அண்டு ஷுட் நாட் ஹாவ் பீன் பார்ன் பிஃபோர் 2/7/1987 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/7/2006 அப்புறம் பிறந்தவங்களாம் இருக்கக்கூடாது. அதேமாதிரி 2/7/1987க்கு முன்னாடி பிறந்தவங்களாம் இருக்கக்கூடாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2/7/1992க்கு முன்னாடி பிறந்தவங்களாம் இருக்கக்கூடாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2/7/1977க்கு முன்னாடி பிறந்தவங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசின் ஆர் எனி அதர் டிசிப்ளின் ஃபார் ஏ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் இந்தியன் யூனியன் சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10+2+3 ஆர் 11+1+3 பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ஹவ் பாஸ்ட் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப் ரைட்டிங் பை த ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து டைப் ரைட்டிங்கில் ஹையர் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மஸ்ட் ஹவ் பாஸ் த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கண்டக்டட் பை த டைரக்டர் டெக்னிக்கல் எஜுகேஷனில் நீங்கள் வந்து
ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டைப்பிஸ்ட்டுக்கு. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அப்படின்னும் போது டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸு, ஆர்ட்ஸு, காமர்ஸு, இன்ஜினியரிங், மெடிசன் ஆர் எனி அதர் டிசிப்ளின் ஃபார் ஏ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி இன் இந்தியன் யூனியன் இன் 10+12+3 ஆர் 11+1+3 பேட்டர்ன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அதர் அது வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து 500 ரூபா ஃபீஸ் ஃபார் ஈச் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க அந்த 4 போஸ்ட்களும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு 500 ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட் வந்து டோட்டல் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள்டு, டெஸ்டியூட் விடோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் எக்ஸம்ஷன் அப்படின்னு வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னும் போது த செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் வில் பி பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் மேனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் அப்படின்னும் போது அவங்களுக்கு காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைவாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டைப்பிஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி ரிட்டன் எக்ஸாமினேஷனும் வைவா மட்டும்தான் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு. நான் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்னுடைய லிங்க்கை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பமாக இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13/2/2024 நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.